சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாயுத்மகி தண்டகஸ்தாயி தீமிகி தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் இல்ல ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 18 வயது முதல் 70 வயது வரை உள்ளவர்களுக்குண்டான பலங்களை பார்க்க போறோம். இன்றைய ஒரே பதிவுல 52 வருடத்திற்குண்டான பலங்களை, முழுமையான பலங்களை நம்ம பார்க்க போறோம். படிப்பு முதல் ஆரம்பிச்சு திருமண வாழ்க்கை மற்றும் வேலை தொழில் என அனைத்தையும் பார்த்து சொத்துக்கள் வரை நம்ம பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே குரு பயிற்சி பலங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் இன் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்போ நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். இது கோச்சார பலன் அல்ல. ஸோ 1 மாசத்துக்கு இருக்கும், 2 மாசத்துக்கு இருக்கும், 1 வருஷத்துக்கு இருக்கும், அப்படிப்பட்ட பலன் இது இல்லை. உங்களுடைய வாழ்நாள் முழுமையான ஒரு பலன்களை நம்ம தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. 12 ராசியில கடைசி ராசியா வர்றது மீன ராசி தான். அதே போல 27 நட்சத்திரத்துல இறுதியா வர்றதும் ரேவதி நட்சத்திரம் தான். மீன ராசிக்கு அதிபதி குரு, ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன். அதனாலே மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கணக்கில் புலின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் கணக்கு போட்டு பார்ப்பீங்க. கண்டிப்பா வாக்கு விஷயத்திலும் சரி, ஒரு கணக்கு வழக்கு விஷயத்திலும் சரி, அடுத்தவங்க பேசுற விஷயத்திலும் சரி, ரொம்ப உன்னிப்பா இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். மற்றவங்க சொல்லித்தரணும் அறிவு உங்களுக்கு அவசியம் இல்லை. உங்களுக்கா சுய அறிவு, சொல் புத்தியை விட சுய அறிவு, சுய புத்தி உங்களுக்கு அதிகமான முறையில் உண்டு. அதனாலேயே பல விஷயத்துல கலைகளை கற்று தேரக்கூடியவர்கள் நீங்க. ஸோ டேலண்ட்ன்றது உங்களோட இயற்கையாவே உங்களோட பிறந்தது. ஓகேங்களா? சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு பிறக்கின்ற போது இந்த புதன் திசை தான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். ஏன்னா நட்சத்திராதிபதி புதன் பகவான். புதன் திசையை பொறுத்த வரைக்கும் 17 வருடங்கள். ஆனா எல்லாருக்குமே 17 வருஷம் முழுமையா இருக்காது. ஏன்னா ரேவதி நட்சத்திரத்துல நீங்க 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்கும். இது 4ல் ஏதாவது ஒரு பாதத்துல நீங்க பிறந்திருப்பீங்க. அப்போ 17 வருடங்கள் அப்படின்றது ஏறக்குறைய 10 வருடம், சில பேருக்கு 5 வருஷம், சில பேருக்கு 2 வருடம் கூட இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 18 வயசு உங்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கா, நிச்சயம் கேது திசையானது நடக்கும். ஏன்னா புதன் திசைக்கு அடுத்து கேது திசை. 18 வயசு அடைந்த மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பா கேது திசை நடக்கும். அந்த கேது திசை கண்டிப்பா ஒரு 7 வருடங்களுக்கு உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். 6 வருடம் முழுமையா இருக்கும். இந்த கேது திசையினுடைய பலங்கள் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குழந்தை பருவத்திலே உங்களுக்கு வரதுனால இழப்புகளை முதல்ல கொடுக்கும். தாத்தா பாட்டி போன்றவர்களுக்கு ஆயுள் பங்கத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது பூர்வீகத்தை விட்டு இடத்தை மாற்றும், வேற ஒரு ஊருக்கு இடத்தை மாத்துறதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமான முறையில் உண்டு. சரிங்களா? ஸோ வேற ஒரு ஊருக்கு நீங்க மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டு. ஒன்று பூர்வீக சொத்தை விற்று அதனால் லாபம் பார்ப்பீங்க, அல்லது பூர்வீக சொத்து உங்க பேருக்கு அல்லது உங்களுடைய குடும்பத்தினுடைய பேருக்கு வரும். ஸோ இந்த கேதிசை காலகட்டங்களில் வெளிநாடு வாழ்க்கை, வேற ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆகக்கூடிய யோகம் உண்டு. ஞானக்காரர்கள், மோட்சக்காரர்கள். அதனாலேயே கண்டிப்பா மீனராசிக்காரங்களுக்கு, அது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கேதிசையில படிப்பு விஷயத்துல கெட்டின்னு சொல்லலாம். நல்ல படிப்பு விஷயம் சூப்பரான முறையில் வரும். மெடிக்கல் ஃபீல்டு மற்றும் கம்ப்யூட்டர் சம்பந்தமான ஃபீல்டு இதெல்லாம் போறதுக்குள்ள வாய்ப்பு அதிகம். ஸ்கின் அலர்ஜி பிரச்சனைகள் கொஞ்சம் வந்துட்டு போகும். சரிங்களா? ஆனா அந்த கேதிசை முடிஞ்சதுக்கு அப்புறம் சுக்கிர திசைன்னு ஒரு 20 வருடம் வருங்க. அந்த சுக்கிர திசை உண்மையிலேயே மீனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துரும். இந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணணும்னு சொல்ற மாதிரி நடு வயதில் இவர்களுக்கு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய யோகத்தை இந்த சுக்கிர திசை 20 வருடங்கள் கண்டிப்பான முறையில் கொடுக்கும். ஏன்னா மீனராசியில் தான் சுக்கிரன் உச்சம் அடைவார். அப்போ மீனராசிக்காரங்களுக்கு சுக்கிர திசை என்பது கொஞ்சம் ஸ்பெஷல் கவனிப்பு கண்டிப்பா இருக்கும். இல்லற வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அள்ளி கொடுக்கும் இந்த சுக்கிரவான். இந்த சுக்கிர திசை காலகட்டங்கள்ல படிப்பை விட, அதை விட தவிர்த்து இந்த ஆடல் பாடல் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் மற்றும் காதல் போன்ற சமாச்சாரங்களை கொஞ்சம் தலையிடும். காதல் கல்யாணம் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. சரிங்களா? இந்த நேரத்தில் திருமண பந்தங்கள், திருமண காரியங்கள் டக்குன்னு கைகூடும். சுக்கிரத்தில் திருமணம் நடக்கிறதுக்கும் குழந்தை பாக்கியம் பெறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. அதே போல வீடு மனை வாங்குறதுக்கும் 2 வீலர் வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் யோக காலகட்டங்கள் உண்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய மீன ராசிக்கு 3ஆம் வீடான ரிஷபத்திற்கும் 8ஆம் வீடான துலாமிற்கும் இந்த சுக்கிரன் அதிபதி. அதை மறந்துறாங்க. அப்போ 3க்கும் 8க்குரியவனுடைய திசை உங்களுக்கு நடக்கும். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இடமாற்றம், டிராவல், பயணம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். நிலையா ஒரு வேலையில் இருக்க முடியாது. வேலையில அலைச்சல்கள், கொஞ்சம் பயணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு வெளிநாட்டு வேலை அப்படின்றது அமையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமான முறையில் உண்டு. வேற ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே வேற்று மதத்துல கல்யாணம் முடிச்சுக்கிறது, கலப்பு திருமணம் முடிச்சுக்கிறது, இந்த மாதிரி வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஓகேங்களா? இந்த சுக்கிர திசை காலகட்டங்கள்ல சுகர் கம்ப்ளைண்ட், கிட்னி ரிலேட்டடான பிரச்சனைகள், கிட்னில ஸ்டோன் வருது, இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ்கள் வரும்.
அதே போல பெண்கள் போன்ற சமாச்சாரத்தில் சில பிரச்சனை எழக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. கூடுதல் கவனத்தோடு நீங்க இருக்கணும் இந்த சுக்கிர திசை காலகட்டங்கள்ல. ஓகேங்களா? இந்த சுக்கிர திசை முடிந்த பிறகு கண்டிப்பா உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு சூரிய திசை வந்து சேரும். ஒரு 6 வருடங்கள் இருக்கு. இந்த சூரிய திசை என்பது சொந்த தொழிலுக்கு சூப்பரா இருக்கும். சொந்தமாக தொழில் தொடங்குவது அல்லது கடன்ல மாட்டிக்கிறது, பெரிய அளவு ஒரு கடனை வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டுக்கிறது வாய்ப்பு இருக்குங்க. சூரிய திசை கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துக்கத்தான் செய்யணும். ஸோ தேவையில்லாத ஒரு பெரிய கடனை வாங்கி போட்டுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா சொந்த பிசினஸ் இறங்குவீங்க. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க இந்த சூரிய திசை காலகட்டங்களில் மீனராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கும். கவர்மெண்ட் ரிலேட்டடா எந்த ஒரு இஷ்யூவா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா முடியும். சரிங்களா? அதுக்கு வாய்ப்பு உண்டு. தந்தையினுடைய உடல்நிலையில கவனம் அக்கறை தேவை. ஸோ அதை கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். இந்த சூரிய திசை நடக்கின்ற பொழுது கண் சம்பந்தமான பிரச்சனைகள், கண்ணாடி போடுறது, இந்த மாதிரி சூழல்கள் உங்களுக்கு ஏற்படலாம். மேலும் ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வந்துட்டு போறதுக்குள்ள வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதுலயும் கொஞ்சம் அவேர்னஸ் கண்டிப்பா தேவை. ஆனா அந்த சூரிய திசை காலகட்டங்கள்ல சொந்த தொழிலும் மற்றும் கடன் வாங்கி ஒரு சொந்த தொழில் தொடங்குறது, கடன் வாங்கி சில காரியங்கள் பண்றதை பண்ண வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிடும். சரிங்களா? நீங்க சும்மா இருந்தாலும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு உருவாகிடும். ஆனா வருமானத்துல குறை வைக்காது. சரிங்களா? கண்டிப்பா அந்த சூரிய திசை நடக்கும்போது ஒரு சொத்து பத்தை கடன் வாங்கி போடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு யோகமான முறையில உங்களுக்கு கண்டிப்பா அமைஞ்சிடும். ஓகேங்களா? சூரிய திசை முடிந்த பிறகு சந்திர திசை ஒரு 10 வருஷம் இருக்கும். அப்ப இந்த சந்திர திசை எனக்கு எப்படிங்க இருக்கும்னா கண்டிப்பா பிள்ளைகள் விஷயத்துல ஒரு நன்மையை நடத்தி வைக்கும். உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க எதெல்லாம் நினைச்சீங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவீங்க. ஸோ அதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. அதே போல கணவனுடைய விடையே ஏதாவது சண்டை சச்சரவு ஏற்பட்டு பிரிஞ்சு போறீங்களா, கண்டிப்பா மீண்டும் ஒன்று சேருவீங்க. சில பேருக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. சரிங்களா? ஸோ முதல் திருமணம் எனக்கு சரியா அமையல அப்படின்னு சொல்லுவாங்க, 2வது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இங்கே உண்டு. ஓகேங்களா? மறுமணம் அல்லது செகண்ட் சான்ஸ்ல ஒரு காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடுகளை தலையிடுவீங்க. கண்டிப்பா தெய்வ வழிபாடுகளை பெரிய அளவு ஒரு சித்திகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் கடல் கடந்து வியாபாரம் பண்றதுக்கும் சரி, வியாபார விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த சந்திர திசை காலகட்டங்கள்ல பெண்கள் மூலமாக சில அனுகூலமான பலன்கள் நடக்கும். பெண்கள் மூலமாக சில நல்லது நடக்கும். அது தாயா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கூட பிறந்த சகோதரியா இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம். ஸோ இவங்க மூலமா ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இவங்க மூலமா ஒரு சந்தோஷம், ஒரு இன்பம் அப்படின்றது நீங்க அனுபவிப்பீங்க. அது உறுதி. ஸோ உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவர்களால் சரியாகும். அவன் சந்திர திசை என்பது கண்டிப்பா மீனராசிக்காரனுக்கு அது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுல எந்த பயம் இல்லை. ஆனா அந்த சந்திர திசையில ஒரு மைனஸான பாயிண்ட் என்னன்னா இந்த ஃபீவர், சளி, இருமல், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை வந்தா மட்டும் சீக்கிரம் போயிடாது. ஸோ அதுதான் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக உங்களுக்கு இருக்கும். மற்றபடி பயப்பட வேண்டாம். இதுக்கு அடுத்து நடக்கூடிய செவ்வாய் திசை என்பது ஒரு 7 வருடங்கள் முழுமையான முறையில் இருக்கும். இந்த செவ்வாய் திசையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எதிர்பார்த்த மாதிரி அந்தஸ்து, பதவி உயர்வு, இடம் வாங்குறது, விற்கிறது, அந்த மாதிரி சூழல் உருவாக்கிடும். மிக முக்கியமா இடம் வாங்கக்கூடிய, சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு யோகத்தை அள்ளி கொடுக்கும். தேவையில்லாத ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும். கண்டிப்பா போலீஸுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு தொடர்பு ஏற்பட்டும் இந்த செவ்வாய் திசை நடக்கும்ன்ற காலகட்டத்தில். சரிங்களா? ஏதாவது ஒரு காரணத்துக்காக போலீஸ் சந்திக்க வேண்டிய, மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் உருவாகும். மேலும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு சில நீங்க தான் செஞ்சு கொடுக்குற மாதிரி சில சூழல்கள் உருவாகும். அவங்களுக்கு உங்களுக்கு சில ஃபைட் ஏற்படக்கூடிய வாய்ப்போ அல்லது அவங்களுக்கு நீங்க செலவழிக்கக்கூடிய ஒரு சான்ஸோ கண்டிப்பா உருவாகிடும். ஓகேங்களா? செவ்வாய் திசை நிலபுலங்களுக்கு யோகமா இருக்கும். ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு பிளட் ரிலேட்டான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் உண்டு. ரத்த காயம், தேவையில்லாத வெட்டு காயம், தழும்புகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனம் இருங்க. இந்த செவ்வாய் திசை நடக்கும்போது கொஞ்சம் முருகனுடைய வழிபாடை பண்ணீங்கன்னா பெரிய அளவு நன்மைகள் நடக்கும். சரிங்களா? ஸோ இதற்கடுத்து நடக்கூடிய ராகு திசை. இந்த ராகு திசை வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு 70 வயசு வந்துடும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பா 70 வயசு தாண்டி போறீங்களா, ராகு திசை ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ராகு திசை கிட்டத்தட்ட 18 வருடங்கள். இந்த ராகு திசையின் போது உடல் ரீதியா தேவையில்லாத சர்ஜரி, ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இருக்கிற சொத்தை வித்துட்டு புதுசா சொத்து வாங்குறதுக்கோ அல்லது பிரிச்சு கொடுக்கறதுக்கோ வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்களை நிறைய அலைய வைக்கும், நிறைய டிராவல் பண்ண வைக்கும். சரிங்களா? அந்த பயணத்தை அதிகப்படியான முறையில் உங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணத்தை அதிகப்படியான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராகுனுடைய திசை. மிக முக்கியமா இந்த ஒரு ராகு திசை நடக்கின்றவர்கள் கண்டிப்பா செய்ய வேண்டிய வழிபாடு காளகஸ்தி போய் வணங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அங்குள்ள சிவபெருமானை, மேலும் துர்க்கை, காளியம்மன் போன்ற பெண் தெய்வ வழிபாடுகளை அமாவாசை அன்னைக்கு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய ஆயுளை காப்பாற்றும், பெரிய கண்ட விபத்திலிருந்து உங்களை காப்பாற்றும். இந்த ராகு திசை என்பது கண்டிப்பா பெருமளவு இந்த மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்காது. செலவழிப்பை கொஞ்சம் அதிகமான முறையில் கொடுக்கும். அந்த நேரத்துல உங்களுக்கு எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் வேலை பார்க்காம போகக்கூடிய வாய்ப்புகள் இங்க உண்டு. ஸோ இந்த ராகு திசை என்பது சில அவப்பெயர்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? ஸோ ராகு திசையோ ராகு புத்தி நடந்தா கொஞ்சம் கூட கவனம் தேவை இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க. மற்றபடி பயப்படாம இருக்கலாம். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமா லைஃப் லாங் நீங்க வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் காளி மற்றும் துர்க்கை. அதுவும் அமாவாசை திதி என்று வணங்குங்க. அதுவும் சனிக்கிழமை அன்னைக்கு வணங்குங்க. ஓகேங்களா? ஸோ இதுல ரெண்டுல ஏதாவது ஒரு நாளை சூஸ் பண்ணி நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது அந்த பெண் தெய்வங்களால் பெருமளவு நன்மை நடக்கும். அந்த பெண் தெய்வங்கள் எப்படி இருக்கணும்? வடக்கு நோக்கி திரும்பி இருக்கணும். ஸோ எல்லா அம்மன் ஆலயங்களும் கிழக்கு நோக்கி திரும்பி இருக்கும்.
ஸோ ரொம்ப ரேராக தான் வடக்கு நோக்கி காளியம்மன் மற்றும் துர்க்கை போன்ற பெண் தெய்வங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று அமாவாசையோ அல்லது சனிக்கிழமையோ சென்று வழிபாடு செய்யுங்க. எலுமிச்சம்பழத்தால் தீபம் ஏற்றுவது, எலுமிச்சம்பழ கனி மாலை தொடுத்து போடுவது போன்ற வழிபாடுகளை பண்ணுங்க. அது பெரிய அளவு உங்க வாழ்க்கையில ஒரு நல்லதை கொடுக்கும். நீங்க எதிர்பார்த்த அந்தஸ்து, அதிகாரம், பதவி, பொருள் சேர்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை என அனைத்தையுமே கொடுக்கும். அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரிபடும். சரிங்களா? தவறாம அந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்ற நம்பர் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷனை தவறாம கொடுத்துருங்க. அப்போ நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. எல்லாம் ஸ்ரீ வாராகி திருவடி சரணம்.